இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா மெரினாவில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்பதால் சிறப்பு ஏற்பாடு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க மட்டுமே பாகிஸ்தான் செல்வதாகவும் அந்நாட்டுடனான உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். பாகிஸ்தானில் வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பை அழித்துவிட்டு சத்ரபதி சிவாஜி முன் பணிந்து நிற்பதில் பயனில்லை. மகாராஷ்டிராவில் உள்ள கோலாலப்பூரில் சத்ரபதி சிவாஜி சிலையை திறந்து வைத்து பேசிய ராகுல் பிரதமர் நரேந்திர மோடி மீது கடும் விமர்சனம். இளைஞர்களை போதையில் தள்ளிவிட காங்கிரஸ் விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். போதைப் பொருள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை தேர்தலில் செலவிட காங்கிரஸ் கட்சி திட்டமிடுவதாகவும் மகாராஷ்டிராவில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்ததை நீக்க வலியுறுத்தி மத்திய அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். வழக்கை மீண்டும் விசாரிக்க முகாந்திரம் இல்லை என்றும் திட்டவட்டம். மேக் இன் இந்தியா 3வது பொருளாதாரம் விஸ்வகுரு என்று பேசினால் மட்டும் போதாது, ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. அந்த சுய பரிசோதனையை தன்னிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்று மராத்திய மாநிலம் புனேவில் சத்ரபதி சிவாஜி சிலை திறப்பு நிகழ்ச்சியில் கட்கரி பேச்சு. ராஜஸ்தான் மாநிலம் போக்ரானில் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. போக்ரான் துப்பாக்கிச்சூடு தளத்தில் ராணுவத்துடன் இணைந்து 3 ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன. தோனியை தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சியில் சிஎஸ்கே அணி நிர்வாகிகளை இந்த மாதம் தோனி சந்தித்து பேச உள்ளதாகவும் 2025 IPL போட்டியில் விளையாடுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல். வங்கதேசத்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டித் தொடர் குவாலியரில் நடைபெறும் முதல் போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் பாகிஸ்தான் இந்திய அணிகள் இன்று பலப்பரட்சி. முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியிடம் தோல்வியுற்ற இந்தியா கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் உள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.